வணக்கம், வெல்கம் டு ஸ்டடி வித் பாண்டியன் சேனல். நம்ம 6th ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 6th செகண்ட் டைமில் ஃபர்ஸ்ட் யூனிட் வெப்பத்தை பற்றி பார்க்குறோம். வெப்ப மூலங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல சூரியன் கொடுத்துருக்காங்க. இங்கே வெப்பத்தை கொடுக்குற முதன்மையான மூலம் சூரியன். அடுத்ததா எரிதலும் நமக்கு வெப்பத்தை கொடுக்குது. மூன்றாவதா உராய்தல் பற்றி பார்க்குறோம். நம்ம 2 கையை உரசும் போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதை தான் உராய்தலும் வெப்பத்தை கொடுக்கும். நான்காவது மின்சாரம். மின்னோட்டம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகும். எப்படி சார் அப்படின்னா, ஒரு கம்பியின் வழியாக நம்ம எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது அந்த கம்பியில் கரண்ட் பாயும் போது வெப்பம் உருவாகும் இல்லையா, அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாயும் போது வெப்ப ஆற்றல் உருவாகும். அதை பயன்படுத்தி தான் நீர் சூடேற்றி, அது ஒன்றும் இல்லை, நம்ம வாட்டர் ஹீட்டர், மின் இஸ்திரி பெட்டி அப்படிங்கிறது, நம்ம அயன் பாக்ஸ், மின் வெப்பக்கலன் போன்றவை இந்த தத்துவத்தில் தான் இயங்குது. அடுத்ததா வெப்பத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. வெப்பம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பொருளின் வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகையான ஆற்றல். இப்போ நம்ம இரும்பை உருக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இரும்புங்கிறது ஒரு திடப்பொருள். நம்ம முன்னாடியே படித்த மாதிரி திடப்பொருள்களில் மூலக்கூறுகள் ஒன்றை இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது இரும்பை ஹீட் பண்ணும்போது எப்படி உருகும்? அப்போ மூலக்கூறுகள் பிணைப்பு குறையணும், அப்போ அது விரிவடையுது. அந்த மாதிரி அந்த மூலக்கூறுகள் இயங்க ஆரம்பிக்கும். அந்த மூலக்கூறுகளோட இயக்க ஆற்றல்னால தான் இரும்பு உருகும். இப்போ பாருங்க, வெப்பம் ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடியது. வெப்பம்ன்றது ஒரு வகையான ஆற்றல். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. நம்ம போன டேர்மில் படித்த மாதிரி பருப்பொருள்கள் அப்படின்னா அதுக்கு நிறை இருக்கணும், இடத்தை அடைத்து கொள்ளணும், அது மட்டும்தான் பருப்பொருள். வெப்பத்துக்கு நிறையும் கிடையாது, அது இடத்தையும் அடைச்சிக்காது. அதனால ஒளி மின்சாரத்தினை போல, அதாவது சவுண்டு, லைட்டு, நம்ம கரண்ட், இதை மாதிரி வெப்பமும் ஒரு வகை ஆற்றல், அது பருப்பொருள் கிடையாது. ஒரு பொருளில் அடங்கியுள்ள மூலக்கூறுகளின் இயக்க ஆற்றலை நம்ம முன்னாடியே பார்த்தோம். இரும்பு இருக்குன்னா அது உருகணும்னா அதுக்குள்ள உள்ள மூலக்கூறுகள் அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணணும், அப்போ தான் அது உருகும். அதே மாதிரி எந்த பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதை ஹீட் பண்ணும்போது அந்த மூலக்கூறுகள் இயங்கும். நம்ம தண்ணியை கொதிக்க வைக்கும்போது பார்த்துருக்கீங்களா, தண்ணி கொதிக்கும் இல்லையா, அப்போ அந்த மூலக்கூறுகள் இயங்குது தானே அர்த்தம். தண்ணி நார்மலான ஸ்டேஜில் இருக்கும்போது அது நார்மலாக அப்படியே தான் இருக்கும். நம்ம கொதிக்க வைக்கும்போது அது கொதிக்கும் இல்லையா, அப்போ மூலக்கூறுகள் இயங்குது. எந்த ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தினாலும் மூலக்கூறுகள் இயங்கும். அந்த இயக்க ஆற்றல் தான் வெப்பம். இந்த வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். இந்த வெப்பத்தை கலோரி அப்படிங்கிறத பயன்படுத்தியும் அளக்கலாம், ஆனால் எஸ்ஐ அலகு ஜூல். அடுத்ததா வெப்பத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததா வெப்பநிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. வெப்பநிலை அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருள் சூடாக இருக்கா இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத அளவிடும் அளவுக்கு வெப்பநிலைன்னு பேர். இந்த வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். இதை செல்சியஸ், ஃபாரன்ஹீட் இந்த அளவாலும் நம்ம அளக்கலாம். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல்னு பார்த்தோம், அதை கலோரிலையும் அளக்கலான்னு பார்த்தோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின்னு பார்க்குறோம், செல்சியஸ் ஃபாரன்ஹீட்லையும் அளக்கலான்னு பார்க்குறோம். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செல்சியஸ் ஃபாரன்ஹீட்டை வெப்பத்துக்கு அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க, அப்படி கிடையாது. செல்சியஸ் ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது வெப்பநிலையை தான் அளக்கும். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். கலோரிங்கிறது வெப்பத்தை அளக்கும், வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்கி வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ அந்த வெப்பநிலைக்கு தான் நீரின் கொதிநிலை என்று பெயர். இது எப்படி சார் நிலையாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீர் இருக்குது, நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அதை இந்த பாடத்திலே நம்ம பின்னாடி பார்க்குறோம். இப்போ 100 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம அந்த நீரை ஹீட் பண்ணும்போது அதுக்கு மேலே நீரோட வெப்பநிலை கூடாது. அப்போ கூடாதுன்னா எங்கே சார் போகும்னா, அந்த நீர் கொதிநிலையாகி நீராவியாக வெளியில் போயிடும். நீராவியாக அந்த வெப்பத்தை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். நீரோட வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாது. அந்த மேலே போகிற ஹீட்டை தான் அது நீராவியாக வெளியில் தள்ளிடும். அதை தான் கொடுத்துருக்காங்க. எந்த வெப்பநிலையில் நீர் கொதிக்க துவங்கி வெப்பநிலை நிலையாக இருக்கிறதோ 100 டிகிரி செல்சியஸ்லேயே தான் இருக்கும், அந்த வெப்பநிலைக்கு தான் நீரின் கொதிநிலை அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீரை சூடுபடுத்தும் போது வெப்பநிலை அதிகரித்து அது 100 டிகிரி செல்சியஸில் கொதித்து நீராவியாக மாறும். இதை தான் கொதிநிலைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீரை குளிர்விக்கும் போது அது 0 டிகிரி செல்சியஸுக்கு வரும்போது அது பனிக்கட்டியாக மாறிடும். அதை நீரின் உறைநிலைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக நம்ம ஒரு பாக்ஸ் பார்க்குறோம். ஆப்பிரிக்காவில் லிபியான்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே 1922ஆம் ஆண்டு ஒரு நாளில் 59 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. நம்ம நார்மலாக யோசிச்சு பாருங்கள், 40 டிகிரி செல்சியஸ் தாண்டும் போதே நம்மளால் அதை தாங்க முடியாது. ஆப்பிரிக்கா லிபியாவில் 59 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. அதே மாதிரி அண்டார்டிக் கண்டத்தில் தான் உலகிலேயே மிக குறைந்த வெப்பநிலை பதிவாயிருக்கு. அது தோராயமாக -89 டிகிரி செல்சியஸ். நம்ம படித்த நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ்லேயே நீர் பனிக்கட்டி ஆகிடும். அப்போ -89 டிகிரி செல்சியஸை யோசிச்சு பாருங்க. நம்ம உடலோட சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். இந்த 37 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம உடம்பு எப்போவுமே மெயின்டைன் பண்ணும். இந்த 37க்கு கூடுனாலும் குறைஞ்சாலும் உடலில் பல பிரச்சனைகள் வரும்.
அதனால தான் வெயில் காலத்தில் 37 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது நமக்கு வேர்வை வந்து நம்ம உடம்பு 37 டிகிரி செல்சியஸ்லேயே பராமரிக்கும் நம்ம உடம்பு. அதே மாதிரி குளிர்காலத்தில் நம்ம வெளியில் குளிர் அதிகமாக இருக்கும்போது 37 டிகிரி செல்சியஸை கம்மியாகும் போது நம்ம உடம்பு அதுவாக ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி 37 டிகிரி செல்சியஸ்லேயே வச்சுருக்கோம். இதனால தான் வெயில் காலத்தில் நமக்கு வேர்வை வரும், குளிர்காலங்களில் நம்ம உடம்பு ஹீட்டாக இருக்கும், 37 டிகிரி செல்சியஸ்லேயே மெயின்டைன் பண்ணும். அடுத்ததாக நம்ம வெப்பம் பார்த்தாச்சு, வெப்பநிலை பார்த்தாச்சு, இது ரெண்டையும் சேர்த்து பார்க்குறோம். இப்போ வெப்பநிலை அப்படிங்கிறது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். இப்போ ஒரு இரும்பு இருக்குது, ஒரு இரும்பு ராடு இருக்குது, அதில் மொத்தமாக உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இந்த இரும்பில் மொத்தமாக இருக்கிற மூலப்பொருட்கள் இருக்குல்ல, இந்த மூலப்பொருளோட மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம். நம்ம முதல்ல பார்த்த மாதிரி வெப்ப ஆற்றலை நாம் கலோரியில் அளவிடலாம். ஒரு கலோரி அப்படிங்கிறது என்னென்னா 1 கிராம் நீர். 1 கிராம் நீரை எடுத்து அந்த நீரோட வெப்பநிலை என்ன வேணாலும் இருக்கலாம், 37 டிகிரி செல்சியஸ்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அதை 1 டிகிரி செல்சியஸ் ஏற்றணும். 37லேருந்து 38 டிகிரி சென்டிகிரேட்னாலும் செல்சியஸ்னாலும் ஒன்று தான். 38 டிகிரி சென்டிகிரேட் ஏற்றணும். 1 டிகிரி சென்டிகிரேட் ஏற்றிருக்கோம் இல்லையா 1 கிராம் நீரோட வெப்பநிலையே, இதை ஒரு கலோரி. நம்ம அந்த 1 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை உயர்த்துறதுக்கு எவ்வளோ வெப்பத்தை பயன்படுத்தினோமோ அது ஒரு கலோரி அப்படின்னு அழைக்கப்படுது. வெப்பம் பரவுதல். வெப்பம் எப்படி பரவும்னா, வெப்பநிலை அதிகமான பகுதியிலேருந்து வெப்பநிலை குறைவான பகுதிக்கு வெப்பம் பரவும். இப்போ நீர் எப்படி மேடுலேருந்து பள்ளத்தை நோக்கி ஓடி வருதோ அந்த மாதிரி வெப்பநிலை வெப்பாற்றல் அதிகமான பகுதியிலேருந்து வெப்பாற்றல் கம்மியான பகுதிக்கு போகும். இப்போ நம்ம இரும்பு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 மீட்டர் இரும்பு ராடு இருக்குது. நம்ம ஒரு பக்கத்தில் அதை ஹீட் பண்ணுறோம்னா இன்னொரு பக்கத்தில் சூடாகுமா? ஒரு பக்கத்தில் ஹீட் பண்ணும்போது இன்னொரு பக்கத்தில் அந்த ஹீட்டு உடனே நமக்கு தெரியாது. ஒரு பக்கத்தில் ஹீட்டாக அந்த வெப்பம் கொஞ்சமாக பரவி வெப்பம் கம்மியான பகுதிக்கும் வரும். இந்த பக்கத்தில் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹீட்டை உணர முடியும். அதுக்கு என்ன காரணம்னா, வெப்பநிலை அதிகமான பகுதி நம்ம ஹீட் பண்ணுற பகுதி, வெப்பநிலை கம்மியான பகுதி அதோட ஆப்போசிட் எண்டு. இந்த வெப்பநிலை அதிகமாக வெப்பநிலை குறைவான பகுதியை நோக்கி வெப்பம் வரும். இதை தான் சொல்கிறாங்க, வெப்பநிலை அதிகமான பகுதியிலேருந்து வெப்பநிலை குறைவான பகுதிக்கு வெப்பம் பரவும். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 பொருள் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு 2 பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொருள் அதிக வெப்பநிலையில் இருக்குது, இன்னொரு பொருள் கம்மி வெப்பநிலையில் இருக்குது. இந்த 2 பொருளும் வச்சோம்னா அதிகமான வெப்பநிலையில் உள்ள பொருள் கம்மியான வெப்பநிலையில் உள்ள பொருளுக்கு பற்றி நோக்கி வெப்பநிலை பரவும் இல்லையா. இப்போ அதிகமான வெப்பநிலையிலேருந்து வெப்பம் கம்மியான வெப்பநிலைக்கு வரும். இப்போ அதிகமான வெப்பநிலையில் உள்ள பொருள் கம்மியான வெப்பநிலையில் உள்ள பொருளோட வெப்பநிலையை மாற்றுது இல்லையா, இதுதான் வெப்ப தொடர்பில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பொருளும் ஈக்குவல் வெப்பநிலையில் இருந்துச்சுன்னா 2 பொருளுக்கும் வெப்பநிலை மாறாது, 2 பொருளுக்கும் வெப்பநிலை டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதை வெப்ப சமநிலை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அதில் சொன்ன மாதிரி இரும்பை ஹீட் பண்ணால் உருகுன்னு சொன்னேன், அது திடப்பொருள் தான் இல்லையா. திடப்பொருள் ஹீட் பண்ண உருகி திரவப்பொருளாக மாறும். அப்போ அது விரிவடையுதுன்னு அர்த்தம். விரிவடைஞ்சால் தானே உருகும், உருகி பெருசாகும் இல்லையா. இரும்பு குண்டு நீங்கள் உருக்கும் போது அது அளவில் பெருசாகும். அதை தான் சொல்லியிருக்காங்க, பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும். குளிர்விக்கும் போது அந்த உருகின இரும்பை மறுபடியும் குளிர்விச்சோன்னா என்னாகும், அது மறுபடியும் திடப்பொருளாக மாறும். விரிவடைந்தது மறுபடியும் சுருங்கும். வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருங்கும். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அது விரிவடையும் சொன்னோம் இல்லையா, அதுதான் அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் அப்படிங்கிறாங்க. வெப்பத்தால் ஒரு பொருள் விரிவடையும் போது நீளத்தில் ஏற்படுற மாற்றம் நீள் விரிவு அப்படின்னும், பருமனில் ஏற்படும் மாற்றம் பரும விரிவு அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம அடுத்ததாக ஒரு டயக்ராம் பார்க்குறோம். இந்த டயக்ராமில் மொத்தம் இந்த பாடமே கவர் ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் முதல்ல திண்ம பொருள் இருக்கா, திண்ம பொருளோட மூலக்கூறுகளை பாருங்கள் எந்த அளவு கட்டமைச்சிருக்குன்னு. மிக நெருங்கி இருக்கா, சீரான அமைப்பில் இருக்கா. அடுத்து திரவம், திண்மத்தை ஹீட் பண்ணும்போது திரவமாகும்னு நம்ம பார்த்தோம். திரவத்தில் மூலக்கூறுகள் கொஞ்சம் கேப் இருக்கும். வாயுவில் ரொம்ப அதிகமான கேப் இருக்கும். அதனால தான் மூலக்கூறுகள் ஒரே இடத்துல இருக்காது, அங்கங்கமாக மூவ் ஆகிட்டே இருக்கும் வாயுவில். இந்த டயக்ராம்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருளில் இருக்க மூலக்கூறுகள் நம்ம நார்மலாக இருக்கும்போதே லைட்டாக அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டு இருக்கும். திண்ம பொருளில் ரொம்ப குறைவாக மூவ் ஆகும், திரவத்தில் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும். வாயுவில் சும்மாவே இருக்காது, அந்த பக்கம் சும்மாவே ரொம்ப வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்கும். இதை நம்ம வெறும் கண்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது மூலக்கூறுகளின் அதிர்வும் இயக்கமும் அதிகரிக்கும். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சும்மாவே இயக்கத்தில் தான் இருக்கும், கொஞ்சம் நம்ம அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா மிக அதிகமாக அதிர்வடையும். அந்த மூலக்கூறுகளோட இயக்கமும் அதிகமாக இருக்கும், அதனால தான் பொருள் விரிவடையும். இப்படி அதிர்ந்துக்கிட்டு இருக்க இந்த மூலக்கூறுகள் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளுக்கு கடத்தும் போது இந்த அதிர்வுனால அடுத்த பொருள்லையும் அதிர்வு ஏற்படும், இந்த அதிர்வுனால அதுக்கு அடுத்த பொருள்லையும் அதிர்வு ஏற்படும். இப்படி மூலக்கூறுகளோட அதிர்வு கடத்தப்படுவதனால தான் வெப்பம் பரவுது. இது நம்ம முன்னாடியே சொன்னது தான் கைஸ்.
திண்மம் வெப்பப்படுத்தும் போது திரவம், வெப்பப்படுத்தும் போது வாயு. வாயு குளிர்விக்கும் போது திரவம், குளிர்விக்கும் போது திண்மம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா விரிவடையும், திண்மத்திலேருந்து வாயுக்கு போகும்போது. வாயிலேருந்து திரவம் திண்மத்துக்கு வரும்போது சுருங்கும். அப்புறம் அடுத்ததாக வெப்ப விரிவின் பயன்களை பற்றி கொடுத்துருக்காங்க. மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல். உள்ள கைஸ் இரும்பு வெப்பப்படுத்தினா விரிவடைன்றது நமக்கு தெரியும். மரச்சக்கரத்தின் மீது இரும்பு பொருத்தும் போது நம்ம இந்த சக்கரம் பார்த்துருப்போம் மாட்டு வண்டிலாம், அது சுற்றி இரும்பு வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த மரம் வீக் ஆகிடக்கூடாதுன்னு, இரும்புனா தாங்கும். அதனால் இப்போ இந்த மரம் இருக்கு இல்லையா, அந்த சக்கரம் அந்த சைஸ்லேயே தான் இரும்பையும் பண்ணுவாங்க. நம்ம டைரெக்டாக போய் அந்த இரும்பை கோர்க்க முடியாது, ஏன்னா ரெண்டும் ஒரே சைஸில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இந்த இரும்பை ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் விரிவடையும் இல்லையா, அப்படி விரிவடையும் போது இந்த மரத்தை சுற்றி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இரும்பை குளிர்விக்கும் போது அது சுருங்கும் இல்லையா, அது சுருங்கி இந்த மரத்தை சுற்றி நல்லா பிடிச்சிக்கும். இதை மரச்சக்கத்தின் மீது இரும்பு வளையத்தை பொறுத்ததை வெப்ப விரிவின் ஒரு பயனாக சொல்கிறாங்க. அடுத்து கடையாணியை பற்றி சொல்கிறாங்க. கடையாணின்றது நான் ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் ரிவர்ட் அடிப்போம் இல்லையா, 2 இரும்பு இருக்கும், 2 இரும்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ரிவர்ட் அடிப்பாங்க. அப்போ அந்த கடையாணி இருக்கு இல்லையா, அந்த ரிவர்ட்டை அதை ஹீட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணால் என்னாகும், விரிவடைஞ்சிருக்கும். அப்போ 2 இரும்பையும் சேர்த்து இல்லைனா 2 பொருளை சேர்த்து அதை அடிச்சிருவாங்க. அடித்ததுக்கப்புறம் அதை குளிர்விக்கும் போது அது சுருங்கும் இல்லையா, சுருங்கும் போது இந்த மாதிரி டைட் ஆகிக்கும், நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும். அடுத்ததாக தடிமனான கண்ணாடி கோலை விரிசல் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கண்ணாடி கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்மல் கண்ணாடி கிளாஸ் ஒன்று இருக்குன்னா அதுக்குள்ளே நம்ம சுடுதண்ணியை ஊற்றும் போது, நல்லா கொதிநிலையில் இருக்க தண்ணியை ஊற்றும் போது உள்பக்கம் இருக்கிறது விரிவடையிலே நம்ம படித்தோம்ல, வெப்பப்படுத்தும் போது விரிவடையும்னு. அப்போ அந்த கண்ணாடியும் உள்பக்கம் விரிவடையும், வெளிப்பக்கம் சுற்றுப்புற சூழலில் இருக்கிற வெப்பநிலை இருக்கிறதுனால அது விரிவடையாது. உள்பக்கம் விரிவடையுது, வெளிப்பக்கம் விரிவடையலைன்னா அந்த கண்ணாடியில் விரிசல் ஏற்படும். அதனால் நம்ம சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் நம்ம லேபில் யூஸ் பண்ணுறோம்ல, டெஸ்ட் டியூபு, அது மாதிரி நம்ம சமையலறையில் யூஸ் பண்ணுற கண்ணாடி கிளாஸ் எல்லாமே போரோசிலிகேட் கண்ணாடியால் ஆக்கப்பட்டது. இந்த போரோசிலிகேட் கண்ணாடி வெப்பத்தினால அவ்வளோ சீக்கிரம் விரிவடையாது. இந்த போரோசிலிகேட் கண்ணாடிக்கு தான் இன்னொரு பேர் பைரக்ஸ் கண்ணாடி. நம்ம மின்சார கம்பியை பார்த்துருக்கலாம், போஸ்ட் கம்பி இருக்கு இல்லையா, போஸ்ட் டு போஸ்ட் நம்ம ஒயர்லாம் போகும் இல்லையா, அந்த ஒயரை கொஞ்சம் லூஸாக தான் எப்போவுமே கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், வெப்பத்தினால பொருள் விரிவடையும், குளிர்னால பொருள் சுருங்கும். இப்போ வெயில் காலத்தில் டைட்டாக கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குளிர்காலத்தில் இன்னும் சுருங்கும் இல்லையா, அப்போ அந்த டிஸ்டன்ஸ் பத்தாது, ஒயரு தானாக அறுந்து விழுந்துடும். அதனால் கொஞ்சம் லூஸாக தான் கனெக்ட் பண்ணுவாங்க. வெயில் காலத்தில் லூஸ் ஆகி ரொம்ப கீழே தொங்கும், குளிர்காலத்தில் டைட் ஆகி டெம்பராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ரயில் தண்டவாளத்தை கூட கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. வெயில் காலத்தில் விரிவடையும் இல்லையா, விரிவடைஞ்சா கொஞ்சம் கேப் வேணும்ல. இப்போ கேப் இல்லாமல் போட்டுட்டாங்கன்னா வெயில் காலத்தில் அந்த தண்டவாளம் விரிவடையும் போது ஒன்றே ஒன்று மோதி அது டிஸ்லோகேட் ஆகிடும். அதனால் அந்த கேப் விட்டுருப்பாங்க. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த பாடத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு குயிக் ஃபயர் ரிவிஷன் பண்ணிவிடுவோம். இந்த பாடத்தோட பேர் வெப்பம். வெப்ப மூலங்கள் பார்த்தோம், சூரியன், எரிதல், உராய்தல், மின்னோட்டம் பாயும் போதும் வெப்பம் உருவாகும். வெப்பம் அப்படிங்கிறது ஒரு பொருளோட வெப்பநிலையை உயர செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு வகை ஆற்றல். வெப்பத்தின் எஸ்ஐ அலகு ஜூல், கலோரியிலையும் அளக்கலாம். வெப்பநிலையை பற்றி பார்த்தோம். வெப்பநிலை அப்படிங்கிறது ஒரு பொருள் வெப்பமாக இருக்கா இல்லைனா குளிர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறத அளவிடுறதுக்கு வெப்பநிலைன்னு பேர். இந்த வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். இதை ஃபாரன்ஹீட் செல்சியஸ்லையும் அளக்கலான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோம். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோம். ஆப்பிரிக்காவில் லிபியாவில் 1922ஆம் வருடம் ஒரு நாளில் 59 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாயிருக்கு. உலகத்திலே மிக குறைவான வெப்பநிலை பதிவானது அண்டார்டிகாவில் வெப்பநிலை -89 டிகிரி செல்சியஸ்ன்னு பார்த்தோம். நமது உடம்போட சராசரி வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம், 37 டிகிரி செல்சியஸ். வெப்பநிலை அப்படிங்கிறது மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல்னு பார்த்தோம். மூலக்கூறுகளின் மொத்த இயக்க ஆற்றல் வெப்பம்னு பார்த்தோம். அடுத்ததா ஒரு கலோரி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு கலோரினா என்ன சொன்னேன், ஒரு கிராம் நீரோட வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்பத்தின் அளவு 1 கலோரி. வெப்பாற்றல் பாயிற திசையை நிர்ணயிக்கிறது வெப்பநிலை அப்படின்னு பார்த்தோம். இப்போ வெப்பநிலை தானே பார்த்தோம், வெப்பநிலை அதிகமான இடத்துலேருந்து வெப்பநிலை கம்மியான இடத்துக்கு தான் வெப்பாற்றல் பரவும். ஒரு இரும்புக்கு ராடு எக்ஸாம்பிள் சொன்னோம் இல்லையா, அதுதான் வெப்பநிலை தான் வெப்பாற்றல் பரவும் திசையை நிர்ணயிக்கும். ஒரு பொருள் மற்றொரு பொருளோட வெப்பநிலையை பாதிக்குமானால் அது வெப்ப தொடர்பில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். பாதிக்கலைன்னா வெப்ப சமநிலையில் இருக்கும்னு சொன்னேன். ஒரு பொருள்களை வெப்பப்படுத்தும் போது விரிவடையும், குளிர்விக்கும் போது சுருக்கமடையும்ன்றதை பார்த்தோம். கடைசியில் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தும் கண்ணாடி போரோசிலிகேட் கண்ணாடி, அதை பைரக்ஸ் கண்ணாடி, அதை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது வெப்பத்தால் விரிவடையாதுன்னு பார்த்தோம். நம்ம அடுத்ததாக புக் பேக் போயிடலாம். நான் புக் பேக் காட்டுறேன், நம்ம படித்ததை வச்சு உங்களால் அதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். பாஸ் பண்ணி வச்சுட்டு
முதல் கொஸ்டின் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கல. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதில் உள்ள மூலக்கூறுகள் என்ன செய்யும்? வேகமாக நகரத் தொடங்கும். ஆப்ஷன் A. வெப்பத்தின் அலகு நான் சொன்னேன் ஜூல். வெப்பத்தின் அலகு ஜூல். ஆப்ஷன் B. நம்ம நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் போயிடலாம். 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை. நம்ம பார்த்தோம், வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை கம்மியான பொருளுக்கு வெப்பம் பரவும். இப்போ 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருள் 30 டிகிரி செல்சியஸில் உள்ள வெப்பநிலையில் உள்ள பொருளோட கலக்குது. அப்போ 50 டிகிரி செல்சியஸில் இருக்கிற வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் உள்ள வெப்பநிலைக்கு போகும். இப்போ 50லேருந்து ஒன்று ஒன்றா குறையும், 30 ஒன்று ஒன்றா ஏறும். கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்குது 40 டிகிரி செல்சியஸ். 40 கிட்ட வரும்போது ரெண்டும் வெப்ப சமநிலை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றை ஒன்று வெப்பநிலை பாதிக்காது. இப்போ ஆன்சர் என்ன? ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் D. நான்காவது கொஸ்டின். 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும்போது வெப்பமானது என்ன ஆகும்? ரெண்டு வெப்பச்சமநிலை, ரெண்டுமே 50 டிகிரி செல்சியஸ், அதனால வெப்பச்சமநிலையில் இருக்கும். ரெண்டுத்துக்கும் வெப்ப டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஆப்ஷன் B. இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டுக்கோ மாறாது. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெப்பம் டேஷ் பொருளிலிருந்து டேஷ் பொருளுக்கு பரவும். வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். ரெண்டாவது கொஸ்டின். பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது. பொருள் குளிர்ச்சியாக இருக்கா சூடாக இருக்கான்னு எதை வச்சு கணக்கிடுவோம்? வெப்பநிலை. வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். ஃபாரன்ஹீட் செல்சியஸையும் யூஸ் பண்ணலாம். SI அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் டேஷ் மற்றும் குளிர்விக்கும் பொழுது டேஷ். வெப்பப்படுத்தும் போது திடப்பொருள் என்னாகும்? விரிவடையும் மற்றும் குளிர்விக்கும் போது சுருங்கும். இரண்டு பொருள்களிடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் வெப்ப சமநிலையில் உள்ளன. சரியா தவறா என கூறுக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். இது சரி. நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உண்டாகும். நான் பார்த்தோம் இல்லையா, 100 டிகிரி செல்சியஸ் கொதிநிலை. அதுக்கு மேலே ஹீட் பண்ணாலும் நீர் ஹீட் ஆகாது. ஏன்? அதோட ஹீட்டை நீராவி மூலியமா வெளியேற்றும். இதுவும் சரி. வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. தவறு. வெப்ப விரிவை வச்சு தானே நம்ம சக்கரத்தை மாட்டணும், கடையாணி யூஸ் பண்ணோம். அதனால வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானதுன்றது தவறு. போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் போது அதிகம் விரிவடையாது. சரி. அதனால தான் சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்துகிறோம். ஐந்தாவது கொஸ்டின். வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. தவறு. வெப்பத்துக்கு ஜூல், வெப்பநிலைக்கு கெல்வின். கீழ்கண்டவற்றிற்கு காரணம் தருக. கொதிக்க வைத்த நீரை சாதாரண கண்ணாடி முகவையில் ஊற்றும் பொழுது விரிசல் ஏற்படுகிறது. ஆனால் போரோசிலிகேட் கண்ணாடி முகவையில் ஊற்றும் போது விரிசல் ஏற்படுவதில்லை. காரணம் தருகன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா போரோசிலிகேட் கண்ணாடி வெப்பப்படுத்தும் போது விரிவடைவதில்லை. அதனால விரிசல் ஏற்படாது. மின்கம்பங்களில் உள்ள மின்கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கும். சரி. ஏன்னா வேற கோடை காலத்தில் வெப்பத்தால் அது விரிவடைந்திருக்கும், அதனால தொய்வாக இருக்கும். குளிர்காலத்தில் வெப்பத்தால் சுருங்கி இருக்கும், அதனால அது நேராக இருக்கும். இரு உலோகத்தகடுகளை பிணைப்பதற்காக அரையப்படும் முன் கடையாணி வெப்பப்படுத்தப்படுகிறது. ஆமாம், அது விரிவடைங்கிறதுனால 2 உலோகத்தகடை இணைச்சிருவோம். அதுக்கப்புறம் குளிர்விக்கும் போது அது சுருங்கும், அதனால 2 உலோகத்தகடையும் டைட்டாக பிடிச்சிக்கும். அதனால கடையாணி வெப்பப்படுத்தப்படுகிறது. அடுத்து பொறுத்துக்க பார்க்குறோம். முதல்ல வெப்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெப்பத்தின் அலகு ஜூல் கடைசியில் இருக்குது. வெப்பநிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெப்பநிலையின் அலகு கெல்வின் மூணாவதாக இருக்குது. வெப்ப சமநிலையில் இருந்தால் வெப்ப பரிமாற்றம் இருக்காது. இது 4வதாக இருக்குது. பனிக்கட்டி உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். அடுத்து ஒப்புமை தருக. வெப்பத்துக்கு ஜூல், வெப்பநிலைக்கு கெல்வின். பனிக்கட்டி 0 டிகிரி செல்சியஸ்னா கொதிநீர் 100 டிகிரி செல்சியஸ். மூணாவது மூலக்கூறுகளின் மொத்த இயக்காற்றல் வெப்பம் அப்படின்னா சராசரி இயக்காற்றல் என்ன பார்த்தோம்? வெப்பநிலைன்னு பார்த்தோம். இதோட இந்த பாடம் முடியுது. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த பாடம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு. இதே மாதிரி படிப்படியாக நீங்கள் புரிஞ்சுட்டு போகும்போது 9th 10th கூட சுலபமாக நம்ம படிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாமுக்கு படிக்கலாம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.